பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், ஒரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட இருக்கு? பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையில் ஜனவரி 15ஆம் தேதி தொடங்குகிறது. ஆனால் விடுமுறை என்பது 14ஆம் தேதி சனி அன்றே தொடங்கிவிடுகிறது. எனவே வெளியூர் செல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில் இருந்து வெளியூருக்கு புறப்படுவார்கள். எனவே அவர்கள் அனைவரும் பத்திரமாக ஊர் செல்ல வேண்டும் என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் சிலர் ஒரு நாளைக்கு முன்பாகவே விடுப்பெடுத்துக் கொண்டு ஊருக்கு செல்வது என்பது வழக்கம். அப்படி பார்த்தால் ஜனவரி 12, 13, 14 ஆகிய தேதிகளில் கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த முறை சுமார் 17,000 பேருந்துகள் தமிழ்நாடு முழுக்க இயக்கப்படும் என்று தெரிய வருகிறது. அது குறித்த ஒரு இறுதியான அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த நிலையில் அமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், செயலாளர்கள் மற்றும் மூத்த IAS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இப்போது பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் கோயம்பேட்டிற்கு வரக்கூடிய கூட்டத்தை எப்படி கிளாம்பாக்கம் கொண்டு செல்வது, மேலும் சொந்த ஊர் செல்லக்கூடியவர்கள் மீண்டும் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 17,000 பேருந்துகள் பொங்கலுக்காக இயக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை எழுப்பி இருக்கிறது. நாளை முதல் ஒரு தொழிற்சங்க குறிப்பிட்ட சில சங்கங்களினுடைய ஓட்டுநர்கள், நடத்துனர்களை வைத்து பேருந்துகளை இயக்கலாம் என்று அமைச்சர் முடிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது சிறப்பு பேருந்துகள் இயக்குவது என்பது மட்டுமல்லாமல் எப்படி இயக்குவது, வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆம்னி பேருந்துகள் பொங்கலுக்கு பிறகு கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் முற்றிலுமாக செயல்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் பொங்கலுக்கு பிறகு திரும்ப வரக்கூடிய ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு வந்து சேருமா அல்லது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கே வந்து சேருமா? இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே இது குறித்த ஒரு விரிவான ஒரு ஆலோசனையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.